வீடே மணக்கிற மாதிரி கம கமன்னு ஒரு மட்டன் குழம்பு சட்டுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் தேங்காய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சோம்பு, சீரகம், மிளகு சேர்த்து இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 தக்காளியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் சேர்த்துட்டு நல்ல சாம்பார் வெங்காயம் நிறையாவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இதை வதக்கி அரைக்கலை, அதனால் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கவும் ஆல்ரெடி வேக வச்சுருந்த மட்டனை இதோட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா கமகமன்னு மட்டன் குழம்பு ரெடிங்க. நீங்களும் இந்த மட்டன் குழம்ப உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.